இப்போ சாப்டர் 5ல என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்மலாக நியூட்ரலாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று எக்ஸஸாக ஆட் ஆகிறது, இல்லாட்டி கம்மியாகிறது. இதுதான் பொல்யூஷன். ஓகேவா? நியூட்ரலில் ஒன்று எக்ஸஸாக ஆட் ஆகணும், இல்லை கம்மியாகணும். ஸோ இதுக்கு பேர் தான் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸஸாக ஆட் ஆகிறது, கம்மியாகிறது, இது ரெண்டுமே எப்படி நடக்கலாம் அப்படின்னா, நேச்சுரலாகவும் நடக்கலாம், நம்ம ஆந்த்ரோபோஜெனிக்காகவும் நடக்கலாம். ஓகேவா? இதுதான் இது பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலராக எக்ஸஸாக ஆட் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸஸாக ஆட் ஆகுது, அப்புறம் சில விஷயங்கள்னால அந்த பர்டிகுலர் நியூட்ரலிட்டி கம்மி ஆகுதுல்ல, அவங்கள தான் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக பொல்யூட்டன்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நேச்சுரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஃபயரு, வல்கானிக் எரப்ஷன், இதெல்லாம் வந்துன்னா நமக்கு நேச்சுரலாக வர பொல்யூட்டன்ட். இதே இது ஆந்த்ரோபோஜெனிக் நம்ம மூலமாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேக்ட்ரி, டிராஃபிக்கு, இந்த அர்பனைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொல்யூட்டன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ கிளாசிஃபிகேஷன் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வகையாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து அதனுடைய ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஃபார்மை வச்சு பண்ணுறாங்க. ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ஏதோ ஒரு பொல்யூட்டன் வந்து சேருது, எதில் ஏர்லேயே ஏதோ ஒரு விஷயத்துல சேருது, ஏதோ ஒரு நேச்சுரல் இதில் சேரும்போது அது சேர்ந்து எந்த மாதிரி சேர்ந்துச்சோ அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல சேர்க்கிறோம், அது பிளாஸ்டிக்காக தானே கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு பொல்யூட்டன்ட் அது வந்து எந்த ஃபார்ம்ல வந்து அது சேருதோ அதே ஃபார்ம்ல அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரைமரி பொல்யூட்டன். இதே இது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஏதோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்குள்ள வந்து என்ன எக்ஸஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி வேற இதோட வினை புரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சப்ஸ்டன்சஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நைட்ரஜன் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்சிஜன் வந்து பூமியில் இருக்குன்னா அந்த ஆக்சிஜனோட ஜாயின் பண்ணி நைட்ரஸ் ஆக்சைடு அந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூட்டண்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிரைமரி பொல்யூட்டன்ல இருந்து ஏதோ ஒரு வினை புரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா செகண்டரி பொல்யூட்டன் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் ஃபார்ம் அப்படின்றது மூலமா பண்றது. செகண்ட் என்ன, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கார்டிங் டு தியர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் நேச்சர். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் இன் நேச்சர். அது என்ன எக்ஸிஸ்டன்ஸ்னா, இதை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஓகேவா? குவான்டிடேட்டிவ்னா நம்பரை வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பரை வச்சுதான். பட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சரா, அதாவது பாத்தீங்கன்னா தீஸ் அக்கர் இன் நேச்சர் அண்ட் பிகம் பொல்யூட்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நேச்சுரலா தான் அக்கர் ஆகும் இந்த பர்டிகுலர் பொல்யூட்டன் அப்படின்னு. என்னன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன் வந்து நம்ம பூமியில இருக்கு. இது ரெண்டும் நார்மலா இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஏன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு நமக்கும் தேவை, தாவரங்களுக்கும் தேவை. நார்மலா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து இதுல எக்ஸஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. அப்போ ஏற்கனவே ஒரு இருக்கிற குவான்டிட்டி எக்ஸஸா ஏதாவது ஒன்று ஆட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, குவான்டிடேட்டிவ் பொல்யூட்டன். ஓகேவா? அது வந்து என்ன, நேச்சர் மூலமா ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது குவாலிட்டேட்டிவ் பொல்யூட்டன் அப்படிங்கிறது நம்ம மூலமா ஆட் ஆகுது, நாட் நேச்சர், நம்ம மூலமா ஆட் ஆகுது. எக்ஸாம்பிள், ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இது அடுத்து வந்து என்னன்னா நேச்சர் ஆஃப் டிஸ்போசல். அப்போ இப்போ ஒரு பொல்யூட்டன் வருது, அந்த பொல்யூட்டன்ட்டை டிஸ்போஸ் பண்றோம்ல, அதை பொறுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளாசிஃபை பண்ணலாம். அது என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடிகிரேடபிள் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இப்போ வேஸ்ட் ப்ராடக்டா நமக்குள்ள வருது. அந்த வேஸ்ட் ப்ராடக்டை நம்ம பாக்டீரியா, ஆல்கே, இது மாதிரி டீகம்போஸ் பண்ற ஒரு உயிரினங்கள் மூலமாவே நம்மளால டீகம்போஸ் பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது நான் பயோடிகிரேடபிள்னா, இப்போ பிளாஸ்டிக்லாம் வந்து யாராலையுமே வந்து என்ன ஆக முடியாது, டீகிரேட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகுது, பிளாஸ்டிக்லாம் நமக்கு வந்து நேச்சர்ல வந்து அப்படியே வந்து என்னது இன்னமும் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஆர்ஜினை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நேச்சுரலா வர்றது ஆந்த்ரோபோஜெனிக் தான் மனுஷங்கன்னு அர்த்தம். அப்போ கிளாசிஃபை பண்றதை 4 வகை பண்றோம். ஒன்னு ஃபார்மை வச்சு, ஃபார்ம்ல பிரைமரி, செகண்டரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸை வச்சு, ஸோ குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். அதுக்கடுத்து அதனுடைய டிஸ்போசல். ஓகேவா? பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அதுக்கடுத்து அதனுடைய ஆர்ஜின், நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக். ஓகே. பொல்யூஷன் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியும். பொல்யூஷன் வர்றதுக்கு நேச்சுரல் காரணங்களும் இருக்கு,
நம்ம காரணங்களும் இருக்குது. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? புரியாத மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நேச்சுரல் ஃபினாமினா, ஏன்னா என்வரான்மெண்டல் பொல்யூஷன் தான் இங்கே பேசுகிறோம். அப்போ என்வரான்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு இதுவும் எந்த மாதிரி பொல்யூஷன் ஆகுது அப்படின்றத படிக்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன், நெக்ஸ்ட் வாட்டர். ஏன்னா இது ரெண்டு மிகப்பெரிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன். அதுக்கடுத்து ஒவ்வொரு பொல்யூஷனாக போகும். ஸோ இதில் எப்படி வந்து இந்த பாடத்தை வந்து இவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் அப்படின்னு எடுத்து இப்போ ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பாடத்துல எப்படி தான் போகும்னா, இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னா ஏர் பொல்யூஷனுக்கு எதெல்லாம் ரீசன், ஓகேவா, எதெல்லாம் சோர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஏர் பொல்யூஷன் அப்படின்னா ஏர் பொல்யூஷனுக்கு எதெல்லாம் சோர்ஸ், ஏரை வந்து யாரெல்லாம் பொல்யூட் பண்றா அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. செகண்ட் இதுல என்ன பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, இதனால வர்ற எஃபெக்ட், ஓகேவா, லைக் ஹியூமன்ல வர்ற எஃபெக்ட், பிளான்ட்ல வர்ற எஃபெக்ட், சாயில்ல வர்ற எஃபெக்ட், ஓகேவா, இந்த மாதிரி எஃபெக்டை பத்தி பேசியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு கவர்மெண்ட் எடுத்திருக்கிற பாலிசி மெஷர்ஸ், இதுக்கு கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இதை வந்து எப்படி, இது எஃபெக்ட்டுக்கு அடுத்து எப்படின்னா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஓகே, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பேசுவாங்க. நாலாவதா என்ன பேசுவாங்க அப்படின்னா, கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் டு ரெடியூஸ் பர்டிகுலர் பொல்யூஷன். ஓகேவா, இப்போ பொல்யூஷன் எடுத்துட்டு இந்த சாப்டர்ல பேசினாங்கன்னா இதுதான் வரிசை. என்ன பண்றது அப்படின்னா, சோர்ஸ், அந்த பொல்யூஷன் வர்றதுக்கான சோர்ஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுல கவர்மெண்டோட ஒர்க் என்ன, இதுதான் வந்து இந்த பர்டிகுலரா எல்லா விஷயத்திலையும், லைக் ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், வாட்டர் பொல்யூஷனா இருக்கட்டும், இதுதான் வந்து உங்களுக்கு படிக்க போற விஷயம். ஓகேவா, ஸோ ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையான ஏர் இருக்கு. என்ன ஏர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டோர் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள, பக்கத்தில் வேணா எழுதி அதெல்லாம் அங்கே இருக்காது. இன்டோர் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள, அவுட்டோர் அப்படிங்கிறது இப்போ நேச்சுரலா என்வரான்மெண்ட்ல ஆகிற ஏர் பொல்யூஷன். ஓகேவா, இப்போ நம்ம நேச்சுரலா என்வரான்மெண்ட்ல ஆகிற ஏர் பொல்யூஷனுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நல்லது, அதாவது என்ன, லைக் சஸ்டைனபிள் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது. இது கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமானாலும் கெட்டது, கம்மியானாலும் கெட்டது. பட் ஒரு சஸ்டைனபிள் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது. ஆனா கார்பன் மோனாக்சைடு அப்படி கிடையாது, இட்ஸ் கலர்லெஸ் ஓடர்லெஸ் கேஸ். ஓகேவா, அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இது எங்க இருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு விறகு கட்டையை இறக்கிறோம், அந்த விறகு கட்டையை ஃபுல்லா எரிக்காம பாதியிலே விட்டோம்னு வைங்களேன், அதுல இருந்து ஒரு புகை, கருப்பு கலர்ல ஒரு புகை வரும், அதுதான் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த இது வந்து என்ன, கலர்லெஸ் ஓடர்லெஸ். ஏன்னா அது நம்ம கலர், அது கருப்பு கலர்லோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து வரும். பட் இது வந்து என்ன, கலர் கிடையாது, கலர்லெஸ் ஓடர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் கம்போஷன் ஆஃப் நேச்சுரலாவும் இது கிரியேட் ஆகும். எப்படின்னா, இந்த இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து மழை வந்து பாதியிலே நின்றுச்சுன்னு வைங்களேன், ஃபாரஸ்ட் ஃபயர் பாதியிலே நின்றும், அப்போ அதுல இருந்து கார்பன் மோனாக்சைடு வரும், நம்மளாலையும் இந்த கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகுது. ஓகேவா, அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பிளட்ல வந்து போற ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னா நம்ம பிளட்ல போற ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கர்டைல் பண்ணும், கம்மி பண்ணிரும். இந்த என்னது ஒரு படத்துல கூட வருமே, சிவகார்த்திகேயன் படத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, மூளை சாவு அடைகிறதுக்காண்டி அந்த ஒரு இது கார்பன் மோனாக்சைடு கொடுப்பாங்களா. ஸோ அதுதான் என்னன்னா, ஆக்சிஜனோட அளவு கம்மியான உடனே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூரல் இதெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நார்மலாக நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா, எக்ஸஸ் ஆகும்போது நமக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அது எதன் மூலமான எக்ஸஸ் ஆகும்னா, கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எரிக்கும் போது அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். நெக்ஸ்ட் குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் நம்ம பண்றோம், அந்த ஃப்ரிட்ஜ், ஏசிலலாம் ஒரு வகையான கேஸ் யூஸ் பண்றாங்க, அதுதான் குளோரோ ஃப்ளோரோ கார்பன். அப்போ அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஏரோட மிங்கிள் ஆகி உங்களுக்கு வானத்துக்கு போயிடும். வானத்துக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போயிடும். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் இருக்கு பாத்தீங்களா, O3, அந்த O3 வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, இது காலி பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அது ஏன் எப்படி காலி பண்ணும் அப்படின்னா, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், இந்த குளோரின் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த குளோரின் கண்டென்ட் என்ன பண்ணிடும், இந்த O3 ஜாயிண்ட் ஆயிடும். ஏன்னா O3 தான் ஓசோனுக்கு வந்து ஃபார்முலா என்ன, O3. அப்ப இந்த குளோரின் கண்டென்ட் இந்த O3 ஜாயிண்ட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓசோனோட அளவு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட் என்ன பண்ணும், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ரெடி பண்ணும், ஒரு பிரச்சனை கொண்டு வரும். இதுக்கு அடுத்து லெட் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல், டீசல்லாம் நம்ம வந்து வண்டியில அடிக்கிறோம். அப்போ நம்ம வந்து காரை இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து லெட்டும் வந்து நமக்கு வெளியில வரும். ஸோ இந்த லெட்டுனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நர்வஸ் சிஸ்டம்ல வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் லெட். இதுக்கு அடுத்து ஓசோன் வந்து என்னன்னா நல்லது தானே, நம்ம பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓசோன் வந்து நல்லது அப்படின்னோம். அது எங்க இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்தா நல்லது.
இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இதெல்லாம் தெரியுமா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்போ மீசோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் நல்லது. அதே ஓசோன் நமக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்டது. கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஓசோன் கிரியேட் ஆகும், அது ஒரு கொஸ்டின் வருதா? மற்ற கேஸ் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் கிரவுண்ட் லெவல்ல எப்படி ஓசோன் கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஆக்சைடு, ஓகேவா, நைட்ரஜன் ஆக்சைடு எங்க இருந்து வெளியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ல இருந்து என்ன ஆகும், நைட்ரஜன் ஆக்சைடு வெளியில வரும். இதே இந்த நைட்ரஜன் ஆக்சைடு இந்த பக்கம் கம்பெனில இருந்து, ஓகே, கம்பெனிலாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஓலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம், ஓலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து வெளியில வரும். இந்த ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் முன்னிலையில, சன்லைட் முன்னிலையில இணைஞ்சு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா O3 அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். எங்கன்னா பூமியில, ஓகேங்களா, எங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல கிரியேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஹிக்கிள்ல இருந்து வர்ற NO2, கம்பெனில இருந்து வர்ற VOC, volatile organic compound, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சன்லைட் முன்னிலையில இணைஞ்சு O3 கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் கிரவுண்ட் லெவல் ஓசோன். இந்த கிரவுண்ட் லெவல் ஓசோனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இங்க பர்டிகுலரா வந்து நமக்கு இந்த ஐ இரிட்டேஷன், வாட்டர் ப்ராப்ளம், ஐ இச்சிங், ஓகேங்களா, நம்மளுடைய வாட்டர் இதுல எல்லாம் பிரச்சனை வரும், கோல்டு, நிமோனியா, இது எல்லாமே இந்த ஓசோனால கிரியேட் ஆகக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன, நைட்ரஜன் ஆக்சைடு NOx, அதெல்லாம் வந்து கருப்பு கல்லில் கொடுத்துருக்க மாட்டான், இடையில கொடுத்து வச்சிருப்பான். நைட்ரஜன் ஆக்சைடு NOx இப்பதான் பார்த்தோம். NOx இந்த NO2க்கு பதிலாக எக்ஸை மாத்திக்கோங்க, ஓகேவா. அப்ப NOx அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நைட்ரஜன் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாக கிரியேட் பண்ணும். ஸ்மாக்னா என்ன அது தெரியணும்ல. ஸ்மோக்கு, அதாவது என்ன, இந்த கம்பெனிஸ்ல இருந்து வெளியே வருது பாத்தீங்களா, ஸ்மோக்கு பிளஸ் நமக்கு அதிகாலையில ஒரு ஃபாக் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த ஃபாக், இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சோ இந்த ஸ்மாக கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த NOx, ஓகேவா. இதை தவிர ஆசிட் ரெயினையும் இது ஃபார்ம் பண்ணும், ஓகே. ஆசிட் ரெயினையும் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிலீஸ் நமக்கு மழை பெய்யறது பாத்தீங்களா, அதுக்கு ஆசிட் ரெயினையும் இது பண்ணும். ஆசிட் ரெயினை கிரியேட் பண்றது ரெண்டே தான், ஒன்னு NOx, இன்னொன்னு SOx, ஓகேவா. அதுல NOx பத்தி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன, சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர். சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்ட்டிகுலேட் மேட்டர்னாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூசி. அது உங்க கண்ணுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாம கூட போகலாம், அந்த அளவுக்கு சின்ன தூசி. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாசி துளை வழியா என்ன பண்ணும், உள்ள போக வரைக்கும். இப்போ இந்த ஹாசே அதிகமா இருக்கிற ஏரியா, ஹாசே அப்படின்னா அதுனா அந்த புழுதி இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கும். இப்ப நம்ம வந்து என்னன்னா, இப்போ ரெட் ஹில்ஸ் பக்கம்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த நிறைய ட்ரக் எல்லாம் போயிட்டு அந்த ஏரியாவே புழுதியாவே இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹாசே அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சோ அந்த மாதிரியான ஹாசே ஏரியாலலாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகப்படியான பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா. இதுக்கு அடுத்து சல்பர் டை ஆக்சைடு. சல்பர் டை ஆக்சைடு இப்பதான் சொன்னேன், இதுவும் வந்து என்ன பண்ணும், ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் இது எங்க இருந்து கிரியேட் ஆகும், இது ஸ்மாகையும் இது கிரியேட் பண்ணும். லைக் NOx என்னெல்லாம் பண்ணுமோ அதை தான் இந்த SOxம் பண்ணும், ஓகேவா. ஸோ இது வந்து பேர்னிங் ஆஃப் கோல் மெயின்லி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல வந்து நம்ம ஒரு கோலை வந்து எரிக்கும் போது நமக்கு அங்கிருந்து வெளியே வர்றதா இந்த சல்பர் டை ஆக்சைடு. இதை தவிர வந்து என்ன பண்ணா டீசல் என்ஜின்ல இருந்து என்ன ஆகும், இந்த சல்பர் வந்து அதிகமாக வெளியில வரும். நம்ம இந்த கார்ல டீசல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல இருந்துலாம் வெளியில வரும், ஓகேவா. இதுக்கடுத்து ஸ்மாகை பத்தி பேசியிருக்காங்க, நான் ஸ்மாகை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா. இதுக்கடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக் இப்படித்தான். இது எப்படி அப்படின்னா இந்த NOx volatile organic components. ஸோ இதன் மூலமா என்ன ஆகும், சன்லைட்ல O3 பிளஸ் ஸ்மாக் இந்த ரெண்டுமே கிரியேட் ஆகும், ஓகேவா. புரிஞ்சா. ஸோ ஓசோன், கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்றத இன்னொரு பேரு நீங்க ஸ்மாக்னு கூட சொல்லலாம். கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து ஸ்மாகா தான் கிரியேட் ஆகி நிற்கும், ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும், இது எங்கெல்லாம் இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருக்கிற ஏரியா, ஹெவி கம்பெனிஸ் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த பர்டிகுலர் இது கிரியேட் ஆகும். அப்போ இந்த பர்டிகுலர் இது கிரியேட் ஆகும்போது விசிபிலிட்டி, ஏன்னா வந்து இது ஸ்மாக் அப்படின்ற போது என்னது, நமக்கு பனி படர்ந்து நிற்கிற மாதிரி இதுவும் வந்து அப்படியே நமக்கு படர்ந்து நிற்கும். அப்போ முன்னாடி விசிபிலிட்டி நமக்கு தெரியாது. இதை தவிர நமக்கு பிரீத்திங் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்மாகோட இது, ஓகேவா. இந்த ஸ்மாக் பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ல வந்து ட்ராப் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், பிளாக் கலர்ல தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய சிட்டிஸ்ல நிறைய இடத்துல இது வந்து படிஞ்சு நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்மாக். எஃபெக்ட் ஆஃப் ஸ்மாக் இப்பதான் சொன்னோம், அதாவது பிரீத்திங் பிரச்சனை வரும், அப்புறம் வந்து விசிபிலிட்டி கம்மியாகும், ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரானிக்கல் டிசீஸ் இதெல்லாம் வந்து வரும். ஹெவி ஸ்மாக் வந்து என்ன ஆகும்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஹெவி ஸ்மாக் கிரேட்லி டிக்ரீசஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் வந்து ஸ்மாக்ல வந்து நம்மளால வாழ முடியாது, ஓகேவா. ஸோ இதுதான்
அதுக்கடுத்து பார்த்தீங்க ஹெவி ஸ்மாக் ரிசல்ட் இன் நேச்சுரல் விட்டமின் டி ப்ரொடக்ஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ சூரியன்லேருந்து நம்ம தோல் மேலே அந்த சூரிய வெளிச்சம் படும்போது தான் விட்டமின் டி கிடைக்கும். பட் இந்த ஸ்மாக்னால என்ன ஆகும்? சூரிய வெளிச்சம் உள்ள கரெக்டாக வருமா? வராது. ஏன்னா அங்கே இருக்கிற துகளே வந்து அதை வெளியே அனுப்பி விட்டுரும். அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டமின் டி வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்ல யாரெல்லாம் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்டோர் ஏர் பொல்யூஷன். இன்டோர் அப்படின்னா இதான் வீடு. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு ஏர் பொல்யூஷன் எப்படி வருது? இன்டோர் அப்படிங்கிறது 2 வீடா பிரிக்கலாம். ஒன்று வந்து ரூரல் வீடு, இன்னொன்று அர்பன் வீடுன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உஜ்வாலா யோஜனான்னு ஞாபகம் இருக்கா? உஜ்வாலா யோஜனா என்னன்னா கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டோர் ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு தான். எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் நம்ம அந்த காலத்திலலாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு அடுப்பு வச்சுருப்போம். அந்த அடுப்பில் வந்து விறகு அடுப்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நிறைய புகை ஆகும். அந்த நிறைய புகை வர்றதுனால என்ன ஆகும்? அதை சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இந்த காச நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த உஜ்வாலா யோஜனாலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இன்டோர் ஏர் பொல்யூஷனை நான் 2ஆக பிரிக்க சொன்னேன். ஒன்று என்னது? ரூரல், இன்னொன்று அர்பன். ரூரலில் என்ன மாதிரியான இன்டோர் ஏர் பொல்யூஷன்லாம் வர முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு எரிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த விறகு கட்டை மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பயோஃபியூல் லைக் பெட்ரோல், டீசலை கொண்டு என்ன பண்ணுவோம்னா இந்த எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்துலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் இன்டோர்ல இருக்க ஏர் பொல்யூட் ஆகும். இதே இது இப்போ நம்ம அர்பன் எடுத்துக்கோங்க. அர்பன்ல வீட்டுக்குள்ள வச்சு எதையும் எரிக்க போறோமா? கிடையாது. கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப இது நல்லது. ஆனா என்னன்னா நம்மளுடைய அர்பன் ஏரியால என்ன க்ளோஸ்லி பேக்டு பில்டிங்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோட மூவ்மெண்ட் அவ்வளவு இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கிற பெயிண்ட், அதே மாதிரி நம்ம காலையில பர்ஃபியூம் அடிச்சுப்போமா? அப்ப இந்த பர்ஃபியூம், பெயிண்ட் இதுலலாம் என்னன்னா வாலடைல் ஆர்கானிக் மேட்டர், அதாவது ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள பாதிக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற இந்த காய்கறிகள் எல்லாமே கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் கலந்த காய்கறிகளாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதனால நம்மளும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை தவிர இதுக்கு அடுத்து என்னன்னா இதுல பொல்யூட்டன்ட் என்னென்ன பொல்யூட்டன்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் என்ன பொல்யூட்டன்ட் பார்த்தா அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்ல யாரெல்லாம் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டோர் ஏர் பொல்யூஷன்ல யாரெல்லாம் பொல்யூட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் பாருங்க வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் இன்டோர்ல முக்கியமான ஆள். அது யார் வாலடைல்? நான் இப்பதான் சொன்னேன் பர்ஃபியூம், பெயிண்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அந்த பொல்யூட்டன்ட் வந்து வெளியில போகும். ஓகேவா? அப்படி வெளியே போகும்போது ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஐ இரிட்டேஷன், நோஸ் இதெல்லாம் பிரச்சனை வரும். இதே இது லாங் டேர்ம்ல லிவர் இல்ல தான் கெட்டு போயிடும். ஓகேவா? ஒருத்தர் பெயிண்டர் வந்து இருந்துகிட்டே இருக்காருன்னா அந்த பெயிண்டருக்கு கண்டிப்பா லிவர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதே இதுக்கு அடுத்து டொபாக்கோ. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இப்பெல்லாம் வந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டொபாக்கோ. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் பொல்யூட்டன். பயாலஜிக்கல் பொல்யூட்டன்னா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செடிகளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறோம். அப்படி நிறைய செடிகளை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்ற அந்த ஜெர்மைட்ஸ், அந்த சின்ன சின்ன அந்த மகரந்த துகள்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் எங்கன்னா இப்போ நம்ம கார்பெட் யூஸ் பண்றோம். ஓகேவா? கார்பெட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ பார்ட்டிகிள் அந்த போர்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மால்டிகைட் ரிலீஸ் வருது. இப்போ நீங்க வீட்டுலலாம் வந்து ஷோபா செட்டை போட்டிருப்போம். அதெல்லாம் ஃபோம்லாம் வந்து ஃபார்மால்டிகைட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேடான். ரேடான் அப்படிங்கிறது நார்மலாவே என்னன்னா உங்களோட சாயில இருந்து ரேடான் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வீடு கட்டியிருக்கோம் பாத்தீங்களா? இந்த வீட்டுல மண் இருக்கு. இந்த வீடு வந்து மண்ணுல கட்டியிருக்கோம். ஓகேவா? மண், சிமெண்ட் எல்லாம் கலந்து கட்டிருக்கும். அப்ப அந்த மண்ணுல இருந்து என்ன ஆகும்? ரேடான் வந்து வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஆனா என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்டிலேஷன் வந்து அதிகமா கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம்? சில வீடெல்லாம் ஏசி காண்டி நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப ஏசி காண்டி க்ளோஸ் பண்றோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரேடான் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதை நம்ம சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? புரியுதா? இதை தவிர ஆஸ்பெஸ்டாஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன்ல பொல்யூட்டண்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை இப்போ என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்றத பத்தி பார்த்தோம். பார்த்தீங்களா? அதுல ஃப்ளை ஆஷ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் இருக்கு. இது வந்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்லையும் இன்டோர் ஏர் பொல்யூஷன் ரெண்டுலையுமே இது பிரச்சனை. ஃப்ளை ஆஷ் அப்படிங்கிறது என்ன? இந்த கருப்பு கருப்பா பறந்து போகும். பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்டில் அந்த விறகு கட்டை எரிக்கும் போது சில விஷயம் கருப்பு கருப்பா பறந்து போகும். அதுதான் ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளை ஆஷ் வந்து மேக்சிமம் எங்க கிரியேட் ஆகும்னா இந்த பவர் பிளான்ட் ஏரியா, பவர் பிளான்ட் இதுலலாம் ஃப்ளை ஆஷ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்கிறதுனால ஏர்ல ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இப்படி ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய என்வரான்மெண்டல் எஃபெக்டை இது கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் சிலிகேட். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்.
நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். அலுமினியம் சிலிகேட், சிலிக்கான் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து இதோட முக்கியமான காம்போனன்ட். இதை தவிர ஆக்சைடு ரிச், இது வந்து என்னன்னா ஆக்சைடு ரிச் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அயன் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் ஆக்சைடு கலந்து இந்த ஃப்ளை ஆஷ் வந்து இருக்கும். ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனோட இது கண்டென்ட் தான் ஆக்சைடு அப்படிம்போம். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா ஃப்ளை ஆஷை வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டோம். அப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வெளியே போய் அவன் வந்து என்ன பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணிக்கலாமா? அதை கேப்சர் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர். ஓகேவா? ஸ்க்ரப்பர் இருக்கு, அந்த ஸ்க்ரப்பர் பேர் இவங்க கொடுக்கல. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்னன்னா பர்டிகுலரா இப்போ வந்து ஒரு சிம்மினி இருக்கு. ஓகேவா? என்னது, நீங்க வந்து என்னன்னா அது வேலை பார்க்குற இடத்துல அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல ஒரு சிம்மினி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரை உள்ள விடும்போது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் இடையில வச்சிருவாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள என்டர் ஆகிற ஏர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏருக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இதுல சில தட்டா இருக்கும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்ல தட்டா இருக்கும். இந்த தட்டுகளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும்போது இப்போ இங்க இதுல இருக்கிற அந்த ஏர்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் மேட்டருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளை ஆஷ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இதை தாண்டி இதால வெளியே போக முடியுமா? ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஃப்ளை ஆஷ் மட்டும் என்ன பண்ணிக்கும், இதுல ஒட்டிக்கும். வெறும் ஏர் மட்டும் இதுல வெளியில போகும். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளை ஆஷை நம்ம கேப்சர் பண்ண நம்மளால முடியும். ஓகேவா? ஸோ இதோட என்விரான்மெண்டல் எஃபெக்ட் என்ன, இதனால என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இட் இஸ் பொல்யூட் வாட்டர் as well as ஏர், ரெண்டையுமே பொல்யூட் பண்ணும் இது. ஓகேவா? அதை தவிர என்னன்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து உட்கொள்ளும் போது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்ல பறந்துகிட்டே, இப்போ நீங்க ரோட்ல போகும்போது பார்த்துருக்கீங்களா, சில அந்த ரோட்டு பக்கத்துல இருக்க செடிகள் எல்லாம் வந்து என்னன்னா வெறும் மண்ணு புழுதியா இருக்கும். ரோட்டு பக்கத்துல இருக்க செடிகள்லாம் அந்த இலையில வந்து வெறும் மண்ணு புழுதியா இருக்கும். அந்த மண்ணு புழுதி எல்லாமே வந்து என்ன பண்ணும், அதனுடைய என்ன பண்ணும்னா அதோட பச்சையத்தை மறைச்சிரும். மறைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அதால பண்ண முடியாது. அது மாதிரி தான் இந்த ஃப்ளை ஆஷ் வந்து அந்த பர்டிகுலர் இலைக்கு மேலே போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும், போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் இதனால ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு சிமெண்ட் தயாரிக்கலாம், இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் தயாரிக்கலாம். அண்ட் இதை வச்சு என்னன்னா நிறைய அந்த மைனிங் ஏரியாலாம் வந்து மைனை தோண்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால அதுல நிறைய பேர் விழுந்து சாவறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி தோண்டின மைனை இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்மளுடைய கண்ட்ரில மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க 2000. அது என்ன பாலிசி அப்படின்னா, நீங்க ஃப்ளை ஆஷ் வெளியே போகுதா, அந்த ஃப்ளை ஆஷை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த பர்டிகுலர் தெர்மல் பவர் பிளான்ட். அப்படி நீங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னா, லைக் சிமெண்ட்டுக்கோ பிரிக்ஸுக்கோ நீங்க கொடுக்கல அப்படின்னா, அந்த பர்டிகுலர் தெர்மல் பவர் பிளான்ட்ல போற ஃப்ளை ஆஷை நீங்க எதுக்காண்டியாவது கொடுத்தாகணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பவர் பிளான்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு மைனிங் ஆபரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மைனிங் ஆபரேஷனை க்ளோஸ் பண்றதுக்கு இவங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃப்ளை ஆஷை கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு பேர் ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது லேட்டஸ்டா நீங்க என்ன இது போய் படிக்கணும், ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசி. ஸோ இப்போ என்னன்னா இந்த ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசியை நீங்க என்ன பண்ணணும், படிச்சுட்டு வரணும். இதுக்கு அடுத்து என்னன்னா இதோட எஃபெக்ட் என்ன, ஓகே, இதோட எஃபெக்ட் என்ன, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், யார் யாரு பொல்யூட்டன், இன்டோர் அவுட்டோர், அதில் பொல்யூட்டன் பார்த்துருக்கோம். அண்ட் இதோட எஃபெக்ட் பார்க்க போறோம். ஹெல்த் எஃபெக்ட், இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்கானா, இந்த பாக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சல்ஃபர் டை ஆக்சைடுனா என்ன நடக்கும், லெட்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதனால இந்த பாக்ஸை வந்து நீங்கள் விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆன் வெஜிடேஷன். எஃபெக்ட் ஆன் வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும். ஓகே, அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மூலமா குளோரோசிஸ், பிளாஸ்மாலிசிஸ், அதாவது அதோடைய மெட்டபாலிக் இன்ஹாபிஷன் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் தாவரங்கள். ஓகேவா? ஸோ இதை தவிர இந்த எத்திலின், அதாவது ப்ரீமெச்சூர், நம்ம எப்படி வந்து என்னன்னா அதாவது இந்த பெண்கள்லாம் வந்து ப்ரீமெச்சூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் இதில் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தாவரங்களும் ப்ரீமெச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பர்டிகுலர் ஏர் பொல்யூஷன்னால. ஓகேவா? இதை தவிர வந்து ஓசோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோன் கைமா, அதாவது தாவரத்தில் இருக்க குளோரோன் கைமாவை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. எஃபெக்ட் ஆன அனிமலில் பாருங்க, அனிமல்ல என்னன்னா ஆஸ்தட்டிக் லாஸ் வந்து கிரியேட் ஆகும். எஃபெக்டான அனிமல்லையும் இருக்கு. ஓகே, அனிமல்லையும் வந்து நிறைய எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியலும் வந்து இதனால வந்து நாசமா போகும்.
ஓகேவா. அதை தவிர ஆஸ்தட்டிக் லாஸும் நம்ம கண்ட்ரியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. லைக் இப்போ ஏர் பொல்யூஷன் நம்ம தடுக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து படிப்போம். ஓகேவா, அப்போ பார்க்கலாம். பாலிசி மெஷர்ஸ், அதுக்கடுத்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா சூட்டபிள் ஃபியூயலை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, BS6 நார்ம்ஸ். அதாவது நம்ம வெஹிக்கிள் வந்து BS4லேருந்து BS6க்கு டைரெக்டாக மாறுறோம் அப்படின்னு. அதான் அந்த சூட்டபிள் ஃபியூயல். இந்த ஃபியூல் மூலமாக என்ன பண்ணலாம், சல்ஃபரோட அளவை கம்மி பண்ணலாம், நைட்ரஸ் ஆக்சைடோட அளவை கம்மி பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான வந்து பொல்யூஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும், சூட்டபிள் மேனுஃபேக்சரிங் இதை வந்து கிரியேட் பண்ணணும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொல்யூட்டண்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது, லெஸ் டாக்ஸிக்ல வந்து யூஸ் பண்றது, அதுக்கடுத்து பொல்யூட்டண்டை வந்து கலெக்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணலாம். அதாவது அரஸ்டர், ஸ்க்ரப்பர் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தவிர கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னா இந்த இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் மாதிரியே இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ல இருக்கும். கார்ல உங்களுக்கு அந்த புகைக்கூண்டு பக்கத்தில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த பெருசு கலர்ல இருக்கும், பெருசா சைஸ்ல இருக்கும். அதுதான் லெட் ஃப்ரீ பெட்ரோலை யூஸ் பண்ணுறது, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த நைட்ரஜன், சல்ஃபரு, அதே மாதிரி லெட் இதெல்லாம் வெளியே போகிறத நம்ம தடுக்க முடியும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் என்னன்னா நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை நேஷனல் வைட் பண்ணுறாங்க. ஓகேவா. பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியோட ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டியை வந்து என்னது மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது நம்ம கண்ட்ரியில் வந்து என்னன்னா நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் படி கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ இருந்தால் நல்லது, நைட்ரஜன் ஆக்சைடு இவ்வளோ இருந்தால் நமக்கு ஓகே பரவாயில்ல, சல்ஃபர் டை ஆக்சைடு இவ்வளோ இருந்தால் பரவாயில்ல, லெட் இவ்வளோ இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டை என்ன பண்றது அப்படின்னா மெயின்டைன் பண்றதும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு முக்கியமான வேலை. பாருங்க, டு அசர்டைன் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் NAAQS. புரியுதா? டு ஐடென்டிஃபை நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ். எந்தெந்த சிட்டிலலாம் அதிகமாக வந்து பொல்யூஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த SOx லெவலு அதெல்லாம் வந்து என்ன கம்மி பண்ணுறது, CNGயை வந்து யூஸ் பண்ணுறது, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராமில் இருக்குது. இதுக்கு அடுத்து என்னன்னு பாருங்க, நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். மொத்தமாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 12 பொல்யூட்டண்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 12 பொல்யூட்டண்டும் இவ்வளோ அளவு நம்ம கண்ட்ரியில் இருந்தால் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா. இந்த 12ஐயும் படிக்கணுமானா தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகேவா. நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இது வந்து 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை சிட்டியில் பண்ணுறாங்க அப்படின்னா 14 சிட்டியில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மொத்தம் வந்து 8 பொல்யூட்டண்டை வந்து இதில் மெஷர் பண்ணுவாங்க. 8 பொல்யூட்டன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர் 10, 2.5, நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, O3, NH3, லெட். ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. CO, O3, NH3, லெட் இதுதான் இருக்கு. ஓகேவா. ஸோ இது படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏர் பொல்யூட்டோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிட்டிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, மாடரேட்லி பொல்யூட்டட், புவர், வெரி புவர், சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோடு கொடுப்பாங்க. இந்த கலர் கோடு கொடுத்தாங்கன்னா அதுபடி வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுவும் என்னன்னா நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கோ அது பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் 8 கேஸுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அளவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துட்டு இப்போ டெல்லியிலலாம் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் யூஸ் ஆகும். இதை தவிர வந்து டெல்லியை வந்து என்ன நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். இதுக்கடுத்து ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா அந்த தலைப்பு. ஏர் பொல்யூஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனிதர்களோட லைஃப் 3 வருஷம் கம்மியாகுது. ஓகேவா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் 660 மில்லியன் பீப்புள் கிட்ட என்னவா இருக்காங்க அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷன் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. ஓகேவா. வேர்ல்டு டாப் 20 வேர்ல்டுல டாப் 20 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் 13 சிட்டி இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஓகேவா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்த என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் அதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதுல 177 கண்ட்ரியில் நம்ம 155வது இடத்துல இருக்கும். இதை தவிர என்னன்னா நம்ம பாட்டம் பெர்ஃபார்மர்ல தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும் இந்த என்விரான்மெண்டல் ஏர் இதுல. இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2014 இது யார் வெளியிட்டாங்கன்னா பிரிக்ஸ் வெளியிட்டாங்க. அதுல பிரிக்ஸ் நேஷன்ல பிரிக்ஸ் வெளியிடல, பிரிக்ஸ் நேஷன்ல நம்ம தான் பாட்டம்ல இருக்கும். ஓகேவா. ஸோ
ஸோ இதுக்கு அடுத்து என்ன, வேர்ல்டுலேயே இந்த கங்கா யமுனா தான் மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவராகவும் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை தவிர நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் செக்டார் இதெல்லாம் வந்து அவதாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமையே போயிட்டு இருக்கிறதுனால நிறையா பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கடுத்து ஒரு ஸ்கீம் பேர் எழுதி வச்சுக்கோங்க, என்வரான்மெண்ட் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. எங்கன்னா இந்த டெல்லிக்கு மேலே இதில் எழுதி வச்சுக்கோங்க, என்வரான்மெண்ட் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. என்வரான்மெண்ட் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, EPCA அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்யூஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஓகேவா, சாரி, பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது கண்ட்ரோல் அத்தாரிட்டி EPCA அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பேன், EPCA டைரெக்டாக கொஸ்டின் கேட்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மட்டும் ஏர் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இது வந்து எந்த ஆக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வருது. என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 கீழே இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி வராங்க. ஓகேவா. என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. இதுக்கடுத்து வாட்டர் பொல்யூஷன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், ஏர் பொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் இருக்குது. என்னென்ன வாட்டர்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பூமிக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்க வாட்டரை சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லுவோம். பூமிக்கு கீழே போய்கிட்டு இருக்க வாட்டரை கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து மெரைன் வாட்டர். ஓகேவா. நமக்கு கடலில் கிடைக்கிற மெரைன் வாட்டர், அதாவது சி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து ஓஷன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சியும் ஓஷன் ஒன்று தானா? கிடையாது. சீனா சின்னது, ஓஷன்னா ரொம்ப பெருசு. ஓகேவா. ஸோ இதிலெல்லாம் ஏற்படுற அந்த அடிஷன் ஆஃப் பொல்யூஷன். ஓகேவா, அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷனாலே நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பாயிண்ட் சோர்ஸ் நான் பாயிண்ட் சோர்ஸ் என்னன்னு படிச்சுக்க சொன்னேன். ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சோர்சஸ். அக்ரிகல்ச்சர் சோர்ஸையும் இந்த பாயிண்ட் சோர்ஸ் நான் பாயிண்ட் சோர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் சோர்ஸ்னா என்ன, நான் பாயிண்ட் சோர்ஸ்னா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் NPK யூஸ் பண்ணுறாங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது போய் வாட்டரில் கலக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கிறது, யூட்ரோஃபிகேஷன். பார்த்தோமா, யூட்ரோஃபிகேஷன் வந்து இதாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸஸ் ஃபெர்டிலைசர் என்னது கிரவுண்டுக்குள்ளேயும் போகுது. அப்போ கிரவுண்ட் வாட்டரும் நமக்கு பாதிக்கப்படும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, ஃபங்கிசைடு, ஹெர்பிசைடு இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துது நம்ம இதுக்கு. ஓகேவா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு போடுற அந்த டங்கு இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் போய் சேரும்போது நமக்கு அப்பவும் வந்து என்ன பொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன பொல்யூட்டன் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மைன் இண்டஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் பொல்யூட்டன், ஆர்கானிக் பொல்யூட்டன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்ஆர்கானிக் அப்படின்னா அதில் வந்து கார்பன் லெவல் இருக்காது. ஆர்கானிக் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள்ல இருந்து கார்பன் கூட இதோட வரும். ஓகேவா. அதுதான் வந்து என்ன இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் உள்ள வித்தியாசம். அயன் அண்ட் ஸ்டீலு, அதுக்கடுத்து கெமிக்கல். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, முடிஞ்சா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து என்னன்னா தெர்மல் பொல்யூஷன். தெர்மல் பொல்யூஷன் அப்படிங்கிறது நான் நேரத்தே சொன்னேன், வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆக்சிஜனோட அளவு கம்மி ஆகிடும் சொன்னா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சரோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் என்ன பண்ணும், அதிகப்படியாக எடுத்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கே இதெல்லாம் என்ன பண்ணும், டீகம்போஸ் பண்ணும். பார்த்தீங்களா, டீகம்போஸ் பண்ணுறது வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி வேகமாக ஆரம்பிக்கும் போது ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா உட்கொள்ளும். அப்படி நிறையா உட்கொள்ளும் போது இதில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜன், அதாவது அந்த வாட்டரில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜனோட அளவு கம்மி ஆகிடும். ஓகேவா. ஸோ அதுதான் தெர்மல் பொல்யூஷன். ஸோ இதுக்கு அடுத்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். அது சும்மா தான். ஓகேவா. நம்மளுடைய நிறையா இது வந்துன்னா அண்டர் கிரவுண்டில் போகிறதுனால நம்மளுடைய நிறையா வந்து பொல்யூட்டன் எல்லாமே இந்த வாட்டர் மூலமாக அண்டர் கிரவுண்டில் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா. இதுக்கடுத்து மெரைன் பொல்யூஷன். ஸோ மெரைன் பொல்யூஷனில் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் இந்த இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருந்து போகிற அந்த இதெல்லாமே எங்கே போய் சேருது, ரிவரில் போய் கலக்குது. அந்த ரிவர் எங்கே போய் கடைசியாக கலக்குது, மெரைனில் போய் கலக்குது. அப்போ மெரைனில் கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே எங்கே போயிடுது, மெரைனுக்கு போயிடுது. அப்போ மெரைன் பொல்யூஷன் அங்கே கிரியேட் ஆகுது. இதில் இன்னொரு வகையான பொல்யூஷன்னா ஆயில் ஸ்பில்ஸ். அந்த கட்டத்துக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ஆயில் ஸ்பில். ஆயில் ஸ்பில்னா ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு, அந்த கப்பல் திடீர்னு வந்து வெடிச்சிருது. அப்போ அந்த வெடிச்ச கப்பல்லேருந்து என்ன ஆகுது, ஆயில் வந்து ஃபுல்லாக கொட்டிடுது. இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாக இது வந்து என்ன ஆகும் போது இப்படி ஆயில் வந்து ஃபுல்லாக கொட்டிடும். இப்படி ஆயில் ஃபுல்லாக கொட்டும் போது இங்கே சூரிய வெளிச்சம் உள்ளே போகுமா,
போகாது. அப்போ இங்கே இருக்கிற உயிரினங்கள் என்ன பண்ணிடும்? இறந்து போயிடும். இங்கே இருக்கிற உயிரினங்கள் இறந்து போனால் இங்கே டீகம்போசிஷன் அதிகமாக நடக்குமா? அதிகமாக நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போசிஷன் அதிகமாகுது. ஆக்சிஜனை வந்து அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இழக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இங்கே இருக்கிற உயிரினம், அந்த டீகம்போசர் உயிரினம் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே வந்து எந்த ஆக்சிஜனோட அளவு என்ன ஆகிடும்? கம்மியாயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் டெட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரைன்ல டெட் சோன் அப்படிங்கிறது இப்படியும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து நிறைய இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடல்ல வந்து ஆல்கல் ப்ளூம் வந்து நிறைய கிரியேட் ஆகுதுன்னு வையேன். இப்போ நம்ம ஆல்கல் ப்ளூம் வந்து குளத்துல கிரியேட் ஆகிறத பத்தி பார்த்தோம். இப்போ கடல்லையும் ஆல்கல் ப்ளூம் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது இந்த டெட் சோன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கொஸ்டினே கேட்டிருக்காங்க நமக்கு மெயின்ஸ்ல. ஸோ கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கொஸ்டின் வரும். இந்த இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ வந்து என்னன்னா யாரெல்லாம் வந்து பொல்யூட்டன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் என்ன மாதிரியான இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகும். நான் இப்போ தான் சொல்லி முடிச்சேன், டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட்டோட லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் ரெடியூஸ் ஆனால் என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற நிறைய உயிரினங்கள் முதல்ல அங்கிருந்து வெளியில போயிடும் அல்லது செத்து போயிடும். ஆனா சில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற இடத்துலயும் சில உயிரினங்கள் வளரும். அந்த ஜெரோஃபைட்டை பத்தி பார்த்தோம் பாத்தீங்களா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, கிராஸ்லேண்ட்ல வந்து கிராஸ்லேண்ட் அழிஞ்சு போன பிறகு ஓவர் வெயில தாங்கிறதுக்கு செரோபைட் உயிரினங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இந்த டூபிஃபெக்ஸ் அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்கு, இந்த கட்டத்துக்குள்ள இருக்கும். அந்த டூபிஃபெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற இடத்துலையும் வளரக்கூடியது. அப்போ இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வாசிவ் ஸ்பீசிஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு இதை சொல்லுவோம். ஒரு பொல்யூட்டட் வாட்டர் இருக்கு அப்படின்னா, அந்த பொல்யூட்டட் வாட்டர் அதாவது ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா, அந்த வாட்டர்ல இந்த டியூபிஃபெக்ஸ் கிரியேட் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ். அந்த இதுலயே இருக்கும் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோசைட்ஸ், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்வாட்டிக் ஆர்கானிசம் வந்து என்ன நமக்கு எலிமினேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர நீங்கள் ஹாட் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணீங்கன்னா, ஹாட் வாட்டர் இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டீகம்போசிஷன் அளவு அதிகமாக, அதாவது அங்க இருக்கிற உயிரினங்கள் அதிகமாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படி அதிகமாக சுவாசிக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் அளவு கம்மியாயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஓ, பிஓடி, சிஓடி. டிஓ அப்படிங்கிறது டிசால்வ்டு ஆக்சிஜன், அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து பிஓடி அப்படின்னா என்னன்னா, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாக்டீரியா இங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு பாக்டீரியா ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டை, ஓகேங்களா, ஒரு பாக்டீரியா ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டை டிசால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கிற அந்த ஆக்சிஜன் தான் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் பொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிக். அப்போ ஆர்கானிக் வேஸ்ட்டை ஒரு பாக்டீரியா நம்ம என்னது டிசால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கிறது தான் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்? அங்க ஆர்கானிக் பொல்யூட்டன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆர்கானிக் பொல்யூட்டன்ட நம்ம மெஷர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் இதை வந்து பண்ணலாம். பட் ஆர்கானிக் மட்டும்தான் வந்து ஆர்கானிக் பொல்யூட்டன் மட்டும்தான் குளத்துக்குள்ள இருக்குமானா இருக்காது. இதை தவிர நிறைய பொல்யூட்டன் இருக்கும். அப்ப அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கடுத்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, சிஓடினா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் மேட்டரில் அது பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓவராலா வாட்டர்ல அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல நமக்கு பொல்யூஷன் வந்து அதோட எஃபெக்ட் பார்த்தோம். இதுக்கு அடுத்து ஹியூமன் ஹெல்த்ல எந்த மாதிரியான எஃபெக்ட்? ஹியூமன் ஹெல்த்ல நிறைய வியாதிகளை வந்து என்ன பண்ணும், இது கிரியேட் பண்ணும். அதுல இப்ப பாருங்க, நம்ம குடிக்கிற தண்ணியில மெர்க்குரி இருந்துச்சுன்னு வைங்களேன். மெர்க்குரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மெர்க்குரி இருந்துச்சு, வெறும் மெர்க்குரி இருந்துச்சு அப்படின்னா அங்க பாக்டீரியா மூலமா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேல் மெர்க்குரியா மாறிடும். ஓகேங்களா? பாக்டீரியா மூலமா, அந்த தண்ணியில இருக்க பாக்டீரியா மூலமா மீத்தேல் மெர்க்குரியா மாறிடும். அப்படி மீத்தேல் மெர்க்குரியா மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா நமக்கு பாய்சன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினமாட்டா டிசீஸ் அப்படிங்கிற வரும்.
மினமாட்டா டிசீஸ் நம்ம ஜப்பான்ல. இதுக்கு பேர், இதுல ஒரு கன்வென்ஷன் கூட இருக்கு, மினமாட்டா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷனே இருக்கு. ஓகேவா. இதுக்கு அடுத்து கேட்மியம். கேட்மியம் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வரும். ஓகேவா. இதுவும் அந்த ஜப்பானில் தான் வந்திருக்கும். லைக் இதுக்கு இன்னொரு பேர் அவுச் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெயின்ஃபுல் டிசீஸ். என்ன ஆகும் அப்படின்னா போனு ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப வலிக்கும். ஓகேவா. இதுக்கடுத்து லெட்டு. ஓகேவா. லெட்டு வந்து இது ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமியா, ஓகேங்களா, ஹெட்ஏக்கு, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரும். இதெல்லாம் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் வாட்டர். இது கிரவுண்ட் வாட்டர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட அளவு அதிகமாகுது. அந்த நைட்ரஜன் அளவு, நைட்ரேட் அளவு அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து ஒரு குழந்தை குடிக்குதுன்னு வைங்களேன். அந்த குழந்தை குடிக்கும்போது அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் வந்து என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனாதான் நம்ம ரத்தம் வந்து தூய்மையான ரத்தமாக மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட் வந்து அந்த ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ண விடாமல் தடுத்துரும். இதனால அந்த பேபி வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இதுக்கு பேர் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர ஃப்ளூரைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டரில் இருக்கும். அந்த ஃப்ளூரைடு மூலமாக என்ன ஆகும்னா ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற டிசீஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா. ஹை கான்சன்ட்ரேஷன், கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்டில் இந்தியாவில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைடு வந்து இருக்குதுன்றாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சனிக் வந்து அதிகமாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமிக்குள்ளே போகும்போது அதை நம்ம குடிக்கும்போது பிளாக் ஃபுட் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் நமக்கு வரும். ஓகேவா. ஆர்சனிக் கண்டாமினேஷன் கங்கா ஏரியாலலாம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இது வந்து அதிகமாக இருக்குது. இதை தவிர வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லி கொடுத்தனா. பயோ மேக்னிஃபிகேஷன்னா பொல்யூட்டோட அளவு வந்து ஹையர் ட்ராபிக்கல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறது. இதுக்கடுத்து யூட்ரோஃபிகேஷன். ஓகேவா. ஸோ யூட்ரோஃபிகேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து கண்ட்ரோல் மெஷர். இதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? ரிப்பேரியன் பஃபர். நேற்று தான் ரிப்பேரியன் பஃபர்னா என்னன்னு சொன்னோம். ஓகேவா. ஸோ ரிப்பேரியன் பஃபர், சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஹாட் வாட்டர் உள்ள அனுப்புனீங்கன்னா ஒழுங்காக வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி அனுப்புறது, டொமஸ்டிக் கிளீனிங் டேங்க்ஸ், எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசரை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, ஆர்கானிக் ஃபார்மிங் போகிறது. அப்புறம் வாட்டர் ஹயாசினத் அப்படிங்கிறது ஒரு செடி. இந்த செடியை நீங்கள் வந்து அந்த வாட்டரில் வளர்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூரிஃபை பண்ணும். ஓகேவா. பியூரிஃபை பண்ணும். இதுக்கடுத்து ஆயில் ஸ்பில்ஸ் இன் வாட்டர். ஓகேவா. ஆயில் ஸ்பில்ஸ் வந்து வாட்டரில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறைய வந்து பயோ ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, ஆயில் சாப்பர் இதெல்லாம் இருக்கு, பாக்டீரியாலாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆயில் மேலே நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலை வந்து என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். ஓகே. இதுல கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்க அடுத்து. ஓகேவா. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து வந்து ஓகேவா. சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பிளான் அந்த தலைப்புக்கு வந்து அவங்க பிளாக் கலர்ல கொடுக்கல, சீவேஜ் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன் எஃப்ளூயன்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஆன்லைன் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எஃப்ளூயன்ட்னா அந்த இந்த வாட்டர் தான், பொல்யூட்டட் வாட்டர் தான் எஃப்ளூயன்ட். ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் நெட்வொர்க்கு அதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் காமனாக ஒரு சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் தனித்தனியாக அந்த எஃப்ளூயன்ட் வைக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக ஒரு கிளஸ்டராக கிரியேட் பண்ணி அங்கே ஒரு காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் வைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். இதை தவிர என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மூலமாகவும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இது தவிர நேஷனல் லேக் கன்சர்வேஷன் பிளான், நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பிளான் இதெல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா. இதுதான் வாட்டர் பொல்யூஷன். இதுக்கடுத்து சாயில் பொல்யூஷன். சாயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன இது ஏரியா தான் சாயில். இந்த சாயில் உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா. இதில் வந்து என்னன்னா நிறையா நம்ம வந்து எக்ஸஸாக வந்து சில ஐட்டம்ஸ் வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து சேரும்போது நமக்கு பொல்யூட்டண்டாக மாறுது. ஓகே. இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா நம்ம நிறையா ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து சாலிட் வேஸ்ட், நீங்கள் வீட்டில் கிரியேட் ஆகிற அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு தரையில் போடுறோம் பார்த்தீங்களா, இதனால இதாகும். இதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன் இதன் மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து பொல்யூஷன்ல இருந்த அர்பனைசேஷன். என்னென்ன சோர்ஸ்லாம் பாருங்க. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இதை சொல்லணுமா புரியும். அதுக்கடுத்து பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர், டிஸ்கார்டர் மெட்டீரியல்னா நீங்கள் தெருவில் இருந்து தூக்கி தெருவில் வீசுறீங்க பார்த்தீங்களா அது. அதுக்கடுத்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன, இப்போ உங்கள்கிட்ட பழைய டிவிலாம் இருக்கும், அதில் சிஆர் கேத்தோடு ரே டியூப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மெர்க்குரிலாம் இருக்கும். அதை தூக்கி நீங்கள் தெருவில் போட்டிங்கன்னா அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். யுரேனியம், தோரியம், ரேடியம் இதெல்லாமே வந்து என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன வாட்டர், மெனி அதர் ஏர் பொல்யூட்டன், ஆசிட் ரெயின் இதெல்லாமே வந்து என்னன்னா நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்
டைப்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் அர்பன் ஆக்டிவிட்டி. ஸோ ஓகே, இதோட எஃபெக்ட் என்ன? அக்ரிகல்ச்சரில் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகிடும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்காது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னன்னு பார்த்துட்டோமா? நைட்ரஜன் சைக்கிளில் பார்த்தோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது எலமெண்ட்ரி நைட்ரஜனை நம்ம தாவரங்கள் எடுத்துக்கூடிய நைட்ரஜனா மாத்துறதுக்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகேவா? அதுக்கடுத்து இன்க்ரீஸ்டு எரோஷன், எரோஷன் வந்து அதிகமாகும், சாயில் அண்ட் நியூட்ரியன்ட் வந்து லாஸ் ஆகும், கிராப்போட ஈல்டு வந்து கம்மியாகும். ஸோ சாயில் பொல்யூஷன் ஆனால் இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து ஹெல்த் பாருங்க, நம்மளுடைய ஹெல்த் வந்து டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போகும்போது அதை நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனை ஆகும். பயோ மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன் கம்மியாகும், ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ். அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாயிலில் வந்து பொல்யூஷன் வரும்போது ட்ரெயின்ஸ் வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும், நிறைய வந்து யூனிடேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஃபெர்டிலைசர் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க, பயோபெஸ்டிசைடை கம்மி பண்ணுங்க, ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதுதான் வந்து இதோட இது. ஓகே, இதுக்கு அடுத்து நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ டெசிபல் சைஸ்ல பேசுவோம். டெசிபல் வந்து அதிகமாகும் போது இப்போ நம்மளுடைய ஹியரிங் டெசிபல்னா ஒரு 75 டெசிபல் அப்படின்றது இருக்குன்னா அதை விட அதிகமாக போகும்போது நமக்கு வந்து சம் இரிட்டேஷன் வரும். அதுதான் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் இருந்தா அர்பன் ஏரியாவில், இந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஏரியாவில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாலலாம் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷனுக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம்னா இங்க வந்து நாய்ஸ் வந்து 30 டெசிபல்குள்ள தான் இருக்கும். இதே நம்ம அவுட்டோர்ல இருக்கும்போது அரௌண்ட் 70 டெசிபல்ஸ் கிட்ட இருக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் நாய்ஸ் லெவல் மானிட்டரிங் அந்த இதை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, பட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாய்ஸ் லெவல் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2011 ரியல் டைம் ஆம்பியன்ட் நாய்ஸ் மானிட்டரிங் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. அந்த நெட்வொர்க் முன்னா என்னன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய சிட்டியில் எங்கெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு மானிட்டரிங் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இந்த ஏரியாவில் நாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் டீட்டெயில். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு எல்லாமே நடக்கும். இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைலன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. சைலன்ஸ் ஜோன் அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸ் இதை சுற்றிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சத்தம் வந்து அதிகமாக ஒலி எழுப்பாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் ஏரியா, இது வந்து ஸ்கூல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது ஓகே. இந்த நாய்ஸ்னால என்ன நமக்கு பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அனாயன்ஸ், நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகும். செக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், அப்படியே இருந்தோம்னு வைங்களேன் நம்ம லூஸாக தான் ஆகும். ஓகேவா? இதுக்கடுத்து என்ன, லாஸ் ஆஃப் ஹியரிங், காது கேட்காம போகும். அண்ட் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஸ்லீப் வந்து அதிகமாக கிடைக்காது. ஓகேவா? நம்மளுடைய மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம ஓவரா நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு அப்படின்னா நம்மளுடைய வீடெல்லாம் கிராக் உள்ள ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது மாதிரி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா சோர்ஸே கண்ட்ரோல் பண்றது. எப்படி நீங்க வீட்டில் இப்போ இண்டோர்ல என்ன மாதிரியான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி நாய்ஸை கம்மி பண்றது, ஸ்பீக்கர் நாய்ஸை வந்து அதிகமாக வைக்காம இருக்கிறது. அதே மாதிரி நிறைய வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த மெஷினரிஸை வந்து என்னன்னா கம்மி பண்றது, இதெல்லாம் மெயின்டைன் பண்றது. அதிகமான வந்து என்ன இந்த லூப்ரிகண்டை யூஸ் பண்ணி மிஷின் எல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன, டிரான்ஸ்மிஷன் பாத். இப்போ நாய்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு டிரான்ஸ்மிஷன் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாய்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து சுற்றி வந்து இன்சுலேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி பில்டிங்கோட டிசைனை வந்து அதே மாதிரி கிரியேட் பண்றது, நிறைய தாவரங்களை வளர்க்கிறது. இதன் மூலமா என்ன பண்ணலாம், நாய்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத தடுக்கலாம். யூசிங் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நாய்ஸ் பொல்யூஷனை பண்ணலாம். இதுக்கு அடுத்து ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.